கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இப்பொழுது நம்முடைய சபையில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம மத்தியில் அன்பு தம்பி அவங்க நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவியாய் கர்த்தருடைய ஆராதனை நடத்துறதுக்கு தேவையான அந்த கீஸை நமக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு ஊழியங்கள் இருக்குது, வேலைகள் இருக்குது, பிஸி ஸ்கெடியூல் தான். நான் ஃபோன் பண்ணுவேன், சாயந்தரம் ஃபோன் பண்ணுவேன், கண்ணே எங்கே தம்பி எங்கேம்மா இருக்க? அண்ணா நான் சேலத்தில் தானே இருக்கேன், இன்னொரு ½ அன் ஹவரில் நான் கிளம்பிடுவேண்ணா. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. இன்னும் ½ அன் ஹவர்லன்னா 11 மணிக்கு கிளம்புவார். இங்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்தது எத்தனை மணிக்குன்னு தெரியாது, தூங்குறது எப்போன்னு தெரியாது, எந்திரிக்கிறது எப்போன்னு தெரியாது. சில நேரத்தில் இங்கே வந்துட்டு ப்ளே பண்ணுற வரைக்கும் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு முடியாத சூழ்நிலைகளை போன நாட்கள் எல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட தியாகமான ஒரு ஊழியத்தை நம்முடைய சபைக்காக நடத்தி வருகிற அன்பு பிள்ளைக்காக எங்களுடைய சபையின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை நாங்கள் கனப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் உங்களோடு நம்ம ஐயா அவங்க வந்து ஹானர் பண்ண அன்பை நான் கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன கிஃப்ட்டு தான், நம்ம அவங்களுக்கு எதையும் நம்ம கொடுக்கறது இல்லை. இது அவரை இல்லை, அவருக்குள்ளாக இருந்து தேவன் அவர்களுக்குள்ளாக இருந்து செய்கிற அவருடைய அர்ப்பணிப்பின் ஊழியத்தை கனப்படுத்தி தான் நம்ம இந்த காரியத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ ஆக ஐயாவை கனப்படுத்தி கொள்ள அன்பை நான் கேட்குறேன். பால்ராஜனா முன்னாடி வாங்க. இது ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம சார்பாக பிள்ளைக்கு கர்த்தர். அது தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த காரியத்தை பிள்ளைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. பிள்ளையினுடைய வேலைகள், அவனுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் தேவன் அவனுக்கு பிள்ளைக்கு துணையாய் நிற்க முடியாது. வழக்கு போல் வந்துருச்சு, தம்பிக்கு நல்ல ஒரு துணையாய் நிற்கணும். ஸோ நம்ம அதிகமாய் நம் ஜெபத்திலே நாம் தரித்திருக்க தேவன் நம்ம கிருபை செய்வாராக. இதனால் நம்ம மத்தியில் அன்பு ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் கனப்படுத்த நாங்கள் விருப்பப்படுறேன். நம்ம மத்தியில் துரைசாமி மாமா அவங்க முன்னாடி வாங்க, வந்து ஐயாவை நீங்கள் கனப்படுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கிறேன். வாங்க. உண்மையாலுமே தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். சும்மா ஏதோ இவரை தூக்கி வைக்கிற அப்படியெல்லாம் இல்லை. இவருக்குள்ளாக இருந்து சத்தியத்தில் நம்மை அதிகமாக வழி நடத்துக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன்ற ஸ்தானத்தில் ஐயாவை நம்ம கனப்படுத்துகிறோம். உண்மையாலுமே பல சூழ்நிலைகளில் ஒரு நல்ல நண்பனாய் நல்ல சகோதரனாய், நண்பனுக்கு நண்பன், சகோதரருக்கு சகோதரன், ஒரு தகப்பனுக்கு தகப்பன். உண்மையாலுமே தகப்பனை இழந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அதனால் இது இவருக்கு பிடிக்காது, இதெல்லாம் இவருக்கு பிடிக்காது, இது அவர் விரும்பவும் மாட்டார். தெரியாமல் தான் அவருக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறோம். பட் இருந்தாலும் இவருக்குள்ளாக இருந்து நம்முடைய சபைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை, இது போல் சத்தியத்தை நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் கேட்க முடியாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற சபையினுடைய எண்ணிக்கைகள் மிக 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 குறைவு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட இருப்பது, நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுவது நமக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில்
ஒரு ஒரு நான் சொன்னது போல் தகப்பனுக்கு தகப்பன், நண்பனுக்கு நண்பன், சகோதரனுக்கு சகோதரன், எல்லா சூழ்நிலை எல்லா லெவலுக்குமே அவர் இறங்கி ஒரு நல்ல ஒரு ஒரு நெருக்கமான ஒரு ஒரு உறவுக்குள்ளாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறது நினைச்சு நான் கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்மளோடு கூட இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாத்துக்காகவும் ஓசனா திருச்சபையின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை பலப்படுத்தணும். கர்த்தர் நிறைவாய் நடத்துவாராக. ஆமென். உட்காருங்க. அடுத்து இன்றைய சபை முடிந்த பிற்பாடு யார் யாரெல்லாம் கிஃப்ட் நீங்கள் வாங்காமல் இருக்கீங்களோ தயவுசெய்து நீங்கள் அதை பெற்று செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கேலண்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என்ன இடத்துல சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரியங்களை கத்த நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் அக்கா ஒரே நிமிஷம் ஒரு ஃபேமிலி கிஃப்ட் எடுங்க. ஃபேமிலி கிஃப்ட்டு கேலண்டர் ஒன்று. நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. சில காலங்களாக நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இப்போது நீங்கள் எங்கள் கூட வந்து எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் குடும்பமாக வரீங்களா? உங்களை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் இணைத்து நினைக்கிறோம். நீங்கள் எப்போனாலும் நீங்கள் இந்த குடும்பத்தை நீங்கள் தேடி வரலாம். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக நீங்கள் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சித்தப்பா வாங்க, உங்களுக்கு அந்த ஃபேமிலி ப்ரைஸ் ஃபேமிலியாக நீங்கள் தேங்க்யூ. நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு ஊழியர் தேவதாசன் நம்ம ஐயா அவங்க இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. அதை முடித்த பின்பாக நாம் வெகுமதிகளை நாம் பெற்று கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமை உண்டாகட்டும். தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம், ஆலோசனையின்படி தெய்வ கிருபையினாலே இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் ஆராதனையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவரா இல்லையா? ஆமென். 2025 திரும்பி பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் நம்மை நடத்தி வந்த தேவன் எவ்வளோ நல்லவர். எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் இருந்தாங்க, 2025 முடிவில் இல்லை. நம்மை முடிவிலும் கர்த்தர் கொண்டு வந்து 2026லும் ஆரம்பத்திலும் ஜீவனோடு பலத்தோடு பாதுகாப்போடு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடமே எங்கள் குடும்பத்தில் 4 பேர் மரித்து போனார்கள். கடந்த டிசம்பர் 25 முடிந்து அடுத்த நாள் என் மனைவியினுடைய அத்தை மகன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனான். 45 வயது தான். இப்படி இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு வச்சிருக்கிறார்னா நம்மை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன், ஒருவரையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அப்ப நாம் அப்படிப்பட்ட தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இந்த வருடம். அவர் எனக்கு என்ன செய்கிறார் அப்படின்றத விட நான் அந்த ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த எதிர்பார்ப்போடு இந்த வருடத்தில் நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த புது வருடத்தில் இந்த முதல் மனமகிழ்ச்சியின் ஆராதனையில் தேவனுடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் நம்மை இந்த வருடம் முழுவதும் நடத்துவதற்கு நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவர், எவ்வளோ கிருபை உள்ளவர் என்பதையெல்லாம் வேதத்தின் வசனங்களில் நாம் நிறைவாக அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவன் துதிக்கப்படத்தக்க வல்லவர், அவர் மகிமைப்படத்தக்க வல்லவர். ஆகவே ஒரு பாடலை ஒரு அடியை பாடிவிட்டு நாம் ஜெபித்து கடந்து
துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, நீர் எந்தன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன்
பலனாகிய கர்த்தரை, நம்முடைய அடைக்கலமான கர்த்தரை, நம்முடைய இரட்சகரான கர்த்தரை, நம்முடைய நம்பிக்கையின் துருகமாய் இருக்கிறவர் நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நித்தியமானவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவரே, உயிருள்ள தெய்வமே, உம்மை இந்த காலை வேளையில வணங்குகிறோம், கும்பிடுகிறோம், நமஸ்கரிக்கிறோம். கிருபையாய் இந்த 2026 ஆண்டை காணும்படி ஓசனா திருச்சபையில் இருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் நீர் இரக்கம் பாராட்டி எங்களுடைய ஆயுசை கூட்டி கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நடத்த நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே. எங்கள் நம்பிக்கை நீர்தான், எங்களுடைய அடைக்கலம் நீர்தான், எங்களுடைய கோட்டை நீர்தான், எங்கள் துருகம் நீர்தான், எங்களுக்கு எல்லாமே நீர்தான் என்பதை இந்த வருடமும் ருசி பார்க்க எங்களை கரம் பிடித்திருக்கிறீரே. கோடான கோடி நன்றி. இந்த ஊழியம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஊழியமாய், கர்த்தர் மகிமையாய் நடத்துகிற ஒரு ஊழியமாய், நீரே தெரிந்து கொண்ட ஒரு ஊழியமாய், வார்த்தையை பிரஸ்தாவப்படுத்துகிற ஒரு ஊழியமாய் நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த 2026 இந்த முதல் ஆராதனை, இந்த முதல் வார ஆராதனை எப்படி மகிமையாய் நீ நடத்துகிறீரோ, இந்த வருடத்தின் 52 ஆராதனைகளிலும் நீர் ஆளுகை செய்ய வேண்டும். உடைய பலத்த கிரியைகளை சபை பார்க்க வேண்டும். சபையார் அனைவரும் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும். நல்ல விடுதலைகளையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உம்மை ருசி பார்க்கிற அனுபவத்தை அடைய வேண்டும். ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட உறவு உம்மோடு உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை பெருக ஆண்டவரே, ஒவ்வொருவருமோடு நடைபோட நீர் இந்த வருடத்தில் பழக்குவையும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பிக்கட்டும். என்னை மறைத்த ஆவியானவர் வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகளை தாழ்த்துகிறோம். சபை போதகருக்காக, பாசலிவி அவர்களுக்காக, முழு குடும்பத்துக்காக, ஓசனா திருச்சபை மேட்டூருக்காக, குளத்தூருக்காக, இன்னும் கர்த்தர் கொடுத்த தரிசனமான அடுத்தடுத்த ஊழியங்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் கரமே இதை செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். வந்த அனைவரோடு நீர் பேசும், நீர் பலத்த கிரைகளை நடப்பியும் இயேசுவின் மூலம் ஆவியான ஒத்தாசல் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இல்லையா? தெய்வ கிருபையினாலே இந்த 2026 ஆண்டின் முதல் ஆராதனையின் முதல் செய்தியை நாம் கேட்கிறோம். ஏற்கனவே 1ஆம் தேதி கேட்டிருப்பீங்க. ஆனால் இது மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனையின் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும்படி நிச்சயமாக செய்வார். அப்போ இந்த வருடம் எப்படிப்பட்ட ஒரு வருடம்? கர்த்தர் நம்முடைய சபைக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? இந்த சபையை சுற்றிலும் அக்கினி மதலாக, உங்கள் அனைவரை சுற்றிலும் அக்கினி மதலாக இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை குறித்து, இந்த வாக்குத்தத்தை குறித்து பாஸ்டர் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருடம் அவருக்கு இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்ததற்கு என்ன நோக்கம் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு தெய்வ நடத்துதலை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் விளங்கப்படுத்த போகிறேன். அவருக்கு இந்த வார்த்தை கடவுள் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருடம் என்ன எடுக்கணுன்றத ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சத்தியத்தை அப்படியே இதோடு ஒப்பிட்டு பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ தேவன் நல்லவர், அவருடைய திட்டங்கள் மாறாதது, அவருடைய சித்தம், திட்டம், தீர்மானம், ஆலோசனை ஒரு நாளும் குறையாது. அதனால் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். திரும்ப எல்லாரும் பார்த்து ஒரு சொல்லலாமா? எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்கள், ஹாப்பி நியூ இயர், பிரைஸ் தி லார்ட். அம்மா சோதரம், ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்களா? சரி. இது உண்மையாகவே புத்தாண்டா? இது உண்மையாகவே புத்தாண்டா? இல்லை பாஸ்டர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, அப்புறம் உண்மையாகவே புத்தாண்டான்னு கேட்குறீங்க. கேலண்டர் தான் மாறி இருக்கு. எது மாறி இருக்கு?
கேலண்டர் தான் மாறி இருக்கு. கணவன் மாறல, அதே கணவன், அதே மனைவி, அதே பிள்ளைகள், அதே வேலை, அதே பிசினஸ், அதே கடன், அதே எய்த்து வீட்டுக்காரங்க, அதே பக்கத்து வீட்டுக்காரங்க, அதே சண்டை போடுறவங்க. ஏதாவது மாறினுச்சா? அப்புறம் எதை வச்சு புத்தாண்டுன்றீங்க? ஐயோ, புத்தாண்டுன்னா எல்லாருக்கும் என்ன சந்தோஷம். ஆனா ஒன்னும் மாறின மாதிரி தெரியல, ஒன்னும் மாறாது. ஆக புது வருஷம் வந்ததுனால எல்லாரும் புதிதா ஒரு நபர் கல்யாணம் பண்ண முடியுமா? சொல்லுங்க. கண்டிப்பா அதே மனைவி, அதே புருஷன், அதே பிள்ளைகள் தான், மாறுவது கிடையாது. ஆனா ஒண்ணு மாறும். எது தெரியுமா? நம்முடைய இருதயம். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், இது மாறினாதான் புத்தாண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் இது மாற தீர்மானம் எடுக்கிறீங்க? கேலண்டர் மாறினாலும் முக்கியம் இல்லை, நான் மாறி இருக்கிறேனா? என் சுபாவங்கள் மாறி இருக்குதா? நேற்று கூட உபவாச ஜெபத்தில் பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு தாவீது சொல்றார். புதிய ஏற்பாடுல பேதுரு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லல, தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னு எழுதுகிறார். சொல்லிட்டு அதோடு நிறுத்தல. நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் புறங்கூறுதலையும் என்ன பண்ணுங்க? ஒழித்து விடுங்கன்ற. 2025 எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் தயவுள்ளவர் என்று ருசி பார்த்துருக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? அப்ப அதுக்கு என்ன நம்ம பதில் செய்யணும்? கர்த்தர் நல்லவர், நம்ம நல்லவங்களா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனா அவரை ஆராதிக்கிற நான் நல்லவனா? நம்ம எவ்வளவு மாறுகிறோமோ அல்லது என்னைக்கு மாறுகிறோமோ அன்னைக்கு தான் ஒரிஜினல் புத்தாண்டு. அல்லேலூயா. நான் மாறாத பட்சத்தில் பழைய நபராகவே, பழைய மனுஷியாவே, பழைய மனுஷனாவே இருப்போம்னா புது வருஷத்தை குறித்து பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. யோவேல் ஒரு வசனம் இருக்குல்ல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். எது கிழிக்கப்படணும்? இருதயங்கள் கிழிக்கப்படணும். ஏன்னா இந்த இருதயம் தான் திருக்கும் கீடும் நிறைஞ்சு. ஒரு மனிதனை நல்லவனாக இல்லை கெட்டவனாய் மாற்றுவது இருதயம் தான். அதில் ஓடுற எண்ணங்கள் தான். அதுதான் மனுஷன் முகத்தை பார்க்கிற நானோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் என்றார். எத்தனை பேருடைய இருதயம் புதிதாகிறது? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பின்னு சங்கீதம் 51 தாவீது ஜெபிக்கிறார். எனக்கு என்ன இருதயம் வேணும்? சுத்த இருதயம் வேணும். அழுக்கான இருதயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பழையவைகள் எடுத்து போடுங்க, எல்லாத்தையும் புதிதாக்குங்க. யாருக்கு எல்லாம் புதிதாகுதோ அவங்களுக்கு தான் புது வருடம். பழசம் வச்சுக்கிறேன் புதுசும் வேணுங்கன்னா கர்த்தர் கொடுக்க மாட்டார். புதியவர்களுக்கு தான் புதிய வருட ஆசீர்வாதம். அல்லேலூயா. புதிய இருதயம் புதிய எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். பழைய எண்ணத்தோடு பழைய யோசனையோடு அதை அப்படியே தூக்கி முதுகுல சுமந்துக்கிட்டு ஒரு பாரமாவே திரிகிறவங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்னொரு சங்கீதத்தில் ஒரு வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். யாருக்கு நம்ம ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நன்மை செய்யணுமா? உங்களுக்கு அற்புதமான வழியில நடத்தணுமா? எல்லாம் இருதயம் வேணும், சுத்த
சுத்த இருதயம் வேணும். அது என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, அது உங்களுடைய பொறுப்பு. ஆண்டவர் பேசதான் முடியும். நீங்க தான் விரும்பி சுத்த இருதயத்தை என்னல உண்டாக்கும் ஆண்டவர்னு ஜெபிக்கணும். இல்லைன்னா அந்த வருடம் புரோஜனமே இல்லாத வருடமா போய்விடும். அவர் நமக்கு புரோஜனமானவைகளை போதிக்கிற தெய்வன் தானே, நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற தெய்வன் தானே, நம்ம மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நல்ல தெய்வன் தானே. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டும். மற்றவங்களெல்லாம் ஆண்டு கண்டுக்கவே மாட்டார். அதனால புது வருடம் எல்லாருக்கும் அல்ல, புது இருதயத்தை விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் இந்த வருடத்தை ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? பழையவைகள்லாம் ஒளியன ஆண்டவரே, எனக்குள்ள எல்லாம் புதிதான். அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க, கண்ண மூடி எல்லாம் இருக்கிற இடத்துல கேளுங்க. கர்த்தாவே, எனக்குள்ள ஒரு புது இருதயத்தை சிருஷ்டி. நிலைவரமான ஆவி, அப்படியே அங்கேயும் அலைகிற ஆவி இல்லை, நிலைவரமான ஆவி எனக்குள்ள வரட்டும். புறங்குறுதல் வேணாம், கபடு வேணாம், துர்க்குணம் வேணாம். எல்லா வஞ்சகங்கள் என்னை விட்டு போகணும், பொறாமைகள் என்னை விட்டு போகணும், கசப்புகள் என்னை விட்டு போகணும், பழி வாங்குற குணம் என்னை விட்டு போகணும், மற்றவங்களை கெடுக்கிற இருதயம் என்கிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவங்களுடைய இருதயத்தின் குணத்துக்கு தக்கதாக தான் நீர் செய்வீர் ஆண்டவர். இருதயத்தின் நல்லவர்களுக்கு நீ நன்மை செய்து கொண்டே இருப்பீர். அந்த நல்ல இருதயம் எனக்கு வேணும். மன்னிக்கிற இருதயம் வேணும், விட்டு கொடுக்கிற இருதயம் வேணும். ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் வேணும், எல்லாருக்கும் நன்மை செய்ய நினைக்கிற இருதயம் வேணும். எனக்குள்ள சிருஷ்டி, எனக்குள்ள சிருஷ்டி. என் சுபாவம் மாறட்டும். நான் மரிக்கும் போது நல்ல இருதயத்தோடு மரிக்கணும், அழுக்கான இருதயத்தோடு மரிக்கவே கூடாது. எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமா கேட்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை ஓசனா சபையில் இந்த வருடம் நிச்சயமா கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒவ்வொருத்தரோடு கர்த்தர் இடைப்பட போகிறார். பர்சனலா உங்களோடு உறவாட போகிறார், உங்களை உருவாக்க போகிறார். அநேக ஆயிரங்களுக்கு இந்த சபையை ஆசீர்வாதமா வைக்க போகிறார். இந்த சபை இந்த வருடம் முடிவுக்குள்ள 2 மடங்கு பெருக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது யாரால முடியும்? உங்களால தான். கர்த்தருக்காக நீங்க பயன்படும் போது கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்வார். ஏன்னா நம்ம யார் வீட்டை கட்டுறோம்? கர்த்தருடைய வீட்டை கட்டுறோம். யார் ராஜ்யத்தை கட்டுறோம்? பாஸ்டர் லிவிக்கு ராஜ்யம் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யம் இது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல்லின் மேல் கட்டப்படுகிறவன் நிலைத்து நிற்பான். சபை என்பது கர்த்தருடைய கல்லு. இந்த கல்லின் மேல் மோதக்கூடாது, கல்லின் மேல் வைத்து கட்டப்படணும். அப்பதான் வருகையில் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதனால இதை மோதி பார்த்தோம்னா நம்ம தான் நொறுங்கி போவோம். அதனாலதான் சேர்க்கிறவன், என்னோடு சேர்க்கிறவன் அவன் என்னுடையவன், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்ப கர்த்தருக்காக நீங்க வேலை செய்யணுமே ஒழிய பாஸ் லிவியை பார்த்து அவங்களுக்கா செய்யணும் அந்த எண்ணமே வரக்கூடாது. அவர் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரர். கர்த்தர் அவர்கிட்ட கணக்கு கேட்பார், அவர் பதில் சொல்வார். உங்ககிட்ட கணக்கு கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப இந்த தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் எல்லாருடைய கைகளும் நெகேமியா சொல்றது போல, வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம். அவங்கவங்க வீட்டு வாசலுக்கு நேரா கட்ட ஆரம்பிங்க அப்படின்னாரா? எருசலேமின் மதில உங்க வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி அந்த மதில் சுவர் என்ன பண்ணுங்க? அவங்கவுங்க கட்டுங்க. எல்லாரும் கட்டும் போது அந்த மதில் சுவர், எருசலேமின் மதில் கட்டி முடிக்கப்படும். அப்ப எல்லாருடைய கைகளும் திடப்படும் போது, எல்லாருடைய கைகளும் இணையும் போது தேவராஜ்யம் கட்டப்படும். இந்த வருடம் கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஓகே, இப்ப புது வருடத்துக்காக இந்த வருடத்துக்குரிய சத்தியம் என்ன, என்ன காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ஒவ்வொரு வருடமும் என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த நம்பர்கள்ல இருக்கிற ரகசியங்களை ஒவ்வொரு வருடமும் நான் வேதத்தில் தேடி கண்டுபிடிக்கிறது வழக்கம். அப்ப 2026, அப்ப 26 அப்படின்ற அந்த நம்பர்ல பைபிள்ல என்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு தேடுவேன். ஒவ்வொரு வருஷமும் தீர்க்கதரிசி சொல்ல மாட்டேன், ஆனா அந்த நம்பர்ல இருக்கிற ரகசியங்களை எடுத்து சத்தியங்களை சபைக்கு சொல்லி கொடுத்து அதை புரிய வைக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டிட்டு வர்றார். அப்ப 26 நம்ம எந்த வருஷத்துக்கு வந்திருக்கிறோம்? 2026. 26 தான் மாறி இருக்குது, மற்ற நம்பர்லாம் அப்படியே இருக்கு.
அப்ப இந்த 26னா என்ன? இந்த நம்பர்ல என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு? இதுக்கும் வேதத்துக்குள்ள தொடர்பு என்ன? எப்போதுமே இந்த உலகம் அதிகமா ஜோசியத்தை நம்புகிறது. ஜோசியம் யாரால் உண்டானது தெரியுமா? பிசாசினால். அவ்வளவுதான் பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்வாரு, குறி சொல்லுகிறவன், மந்திரவாதம் பண்ணுகிறவன், நாள் பார்க்கிறவன் தேசத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போகணும்னு. ஏன்னா இவங்க தான் மக்களை அதிகமாக கெடுக்கிறவங்க. இவங்க தான் பிசாசனுடைய நேரடியான வேலையாட்கள். அவங்க அதிகமா அந்த ஜோசியத்தை எதில் கொண்டு வருவாங்க தெரியுமா? நியூமராலஜி, எண்களை வைத்து அந்த ஜோசியங்களை அதிகமாக சொல்லுவாங்க. இன்னைக்கும் உலகத்தில் இந்த 1ஆம் தேதி டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூமராலஜி கணக்கின்படி நிறைய விஷயங்கள் ஜோசியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த வருஷம் அப்படி இருக்கும், இந்த வருஷம் இப்படி இருக்கும், நிறைய சொன்னாங்க. இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா நம்ம ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனமா அடிச்சு விட்டாங்க. இந்த வருஷம் அப்படி இருக்கும், இந்த வருஷம் அப்படி இருக்கும். ஆனா ஒவ்வொரு வருடமும் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க பெருகிக்கிட்டே போறாங்க. ஆனா அந்த வருடம் முடிவில் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றவங்க ஒருத்தரையும் காணும். 1ஆம் தேதி தேடி பார்க்குறோம் யார் யார் சொல்றாங்கன்னு. டிசம்பர் 31ஆம் தேதி சொன்னவங்களாம் எங்க போனாங்க? நான் எத்தனை தீர்க்கதரிசனம் சொன்னேன், இத்தனையும் நடந்துச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? யாராவது டிவியில் வந்து சொல்றாங்களான்னு பார்த்தா காணும். அப்ப என்ன அர்த்தம்? எல்லார் பேருக்காக, புகழுக்காக, பிரசாபத்துக்காக என்ன பண்றாங்க? மக்களை திருப்திப்படுத்துறதுக்கு வெறும் தீர்க்க தரிசனம். ஆனா வேதத்தை எடுத்து நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா வேதம் முழுவதுமே தீர்க்க தரிசனம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீங்க எதை எடுத்தாலுமே அது என்னதான்? தீர்க்க தரிசனம் தான். இன்னைக்கும் கிறிஸ்தவங்க அவங்க ஜோசியத்தை நம்பி ஓடுற மாதிரி இன்றைக்கும் கிறிஸ்தவங்க தீர்க்கதரிசிகளை நம்பி ஓடுறது அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் நான் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி கேட்காம இன்றைக்கு அது ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்கிறான். சென்னையில் போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல போர்டே வச்சிருப்பாங்க, இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். ஒரு 3 இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனான். என்னை கூட்டிட்டு போன சிஸ்டர் சொன்ன, தயவு செய்து என்னை கூட்டிட்டு போவாதீங்க, ஏதாவது நடந்துரும்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர் பேசாம வாங்க. போனா இதுல பாதி ரூமு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கவுண்டரில் ஒருத்தவங்க டோக்கன் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு சேரில் உட்காரணும். அப்படியே மாறி மாறி உட்காந்து ரூம்குள்ள போகணும். உள்ளார ஒருத்தர் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் நம்ம, அந்த பக்கம் அவரு, நடுவில் ஒரு ஸ்கிரீனு. போன உடனே நம்ம என்னென்ன சூழ்நிலையெல்லாம் சொல்லணும், அவர் அதுக்குள்ளார ஒரு கணிப்பு கணிச்சு உடனே ஒன்று அடிச்சு விடுவார். உடனே ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு வரணும். அவர் சொன்னார் எனக்கு, நீங்க தாவீதை போல அப்படின்னா. சூப்பர், ஓகே. அப்புறம் நீங்க நிறைய CD போடுவீங்க, உலகத்துக்கே தெரிஞ்ச பாடகரா மாறுவீங்க. அப்படியா? ஸ்தோத்திரம். அதனால என்னமோ குரல் போயிடுச்சு, என்னமோ தெரியல. இப்படி நிறைய சொன்னார். அவங்க கூட்டு படம் சொன்னாங்க. பாச என்ன அருமையா உங்களை பத்தி சொன்னார். சிஸ்டர், என்னுடைய அழைப்பு தரிசனம் வேற. நான் பைபிள் டீச்சர், வேத ஆராய்ச்சியார். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணல, சொல்லல. எதை சொன்னா நம்மளை குளிர வைக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு இவங்க கற்று வச்சிருக்கிறாங்க. வெளிநாடு போவாங்க, ஃப்ளைன்ல பறப்பாங்க, 30 நாள் பிஸியாக இருப்பார், சிடியாக போடுவார், பெரிய சீக்கிரத்தில் பெரிய பணக்காரன் ஆயிடுவார். இப்படி தான் சொல்கிறாரு ஒழிய இதில் என்ன கர்த்தருடைய நடத்துதல் இருந்தது? இல்லை பாஸ்டர், அது அப்படியே நடந்துரும் பாஸ்டர். அவர் சொன்னா, அப்படியா? நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்பேன், பாப்பம்மா. சொல்லி 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு CD நான் போடல. எதுக்கு சொல்றேன்னு புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படியே மயங்கி அவங்க பின்னாடியே
எதுக்கு எடுத்தாலும் அவர் ஜோசியக்கார மாதிரி வச்சுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க பைபிள் நம்மளை நடத்தாது, ஆண்டவர் நம்மை நடத்த மாட்டார். வேத வசனம் பொழிது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரத்தை போல ஒளி வீசுகிற இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா பிடித்து கொள்ளணும் பேதுரு சொல்றார். வசனம் தான் நமக்கு தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு வழி நடத்துதல் உண்டாகும். அப்போ டெய்லி இந்த வருடம் எதை படிச்சு நீங்க அந்த வழி நடத்தல் பெறணும்னா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அங்கேயும் ஓடாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கு, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் மூலமா தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி நடத்த முடியும். அதுக்கு தான் இந்த சபை, ஒரு குடும்பம், ஒரு கட்டுமானம் அப்படின்றத வேதத்தில் இருக்கா இல்லையா? உங்களுக்கா முழங்கால் போடாத, உங்களை யாருன்னே தெரியாத இன்னொருத்தர்கிட்ட கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார்னா உங்களுக்குன்னு கொடுத்த ஊழியக்காரர் எதுக்கு சொல்லுங்க? ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய மனம் கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையில நின்று கனி கொடுக்கணும், வளரணும், சாட்சியா இருக்கணும், அநேகரை ஆதாயப்படுத்தணும். அந்த தரிசனம் உடைந்து போய் எங்கெங்கேயோ அவங்களுடைய விருப்பங்கள் ஓடுகிறது. அப்போ உலகத்துல ஜோசியக்காரங்க, இந்த பக்கம் ஆவிக்குரிய ஜோசியக்காரங்க, இதுதான் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வேதத்தில் சொல்லப்பட்ட நம்பர்களுடைய ரகசியங்களை தெளிவா சொல்லி கொடுக்கணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதுனால பல வருடங்களா பைபிள் இருக்கிற நம்பரை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பைபிள் எடுத்தீங்கன்னா வேதம் அதிகமான நம்பர்கள் எழுதப்பட்டு எண்கள் நிறைந்த ஒரு புத்தகம் பைபிள். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா கர்த்தர் தான் எண்களை உண்டாக்கினவர். நம் தேவன் தான், கடவுள் தான் நம்பர்களை உண்டாக்கினவர். ஏன் இந்த நம்பர்களை வைத்து கர்த்தர் பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்கள்ல தான் அக்யூரன்சி இருக்கும். புரியுதுங்களா? அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, ஜான் அளவு, முழம் அளவு, எல்லாமே என்ன இப்ப நம்பர். முடியெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? கவுண்ட் பண்ணி வச்சிருக்காராம். அதுக்கு ஒரு நம்பர் இருக்கா இல்லையா? நம்முடைய முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். மனுஷனுடைய நாட்களின் அளவு இன்னது என்பதையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துருத்தியில் என்ன பண்ணி இருக்கிறார்? கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாமே கவுண்டிங் தான். நியாயத்தீர்ப்புக்கு போனீங்கன்னா எத்தனை பாவம், எத்தனை மீறுதல், எத்தனை அக்கிரமம் கவுண்டிங்ல தான் வரும், நம்பர்கள்ல தான் வரும். அதனாலதான் பேதுரு கேட்கிறார், என் சகோதரன் தப்பு செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கிறது? 7 தரம் மாத்திரமோ அப்படின்னு கேட்பார். ஏன் 7என்ற நம்பர் அவர் பயன்படுத்துறார்? 7 தரம் மன்னிச்சா போதுமான்னு கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா 7 70 தரம் மன்னின்வார். ஆண்டவர் 7 மாத்திரம் சொல்லல, 70 சேர்த்து சொல்வார். 7 70 தரம் மன்னின்வார். எனக்கு அந்த நம்பருக்கு இல்ல ரகசியத்தை யோசமா அதென்ன 7 70 தரம். நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? 7 × 70 490 கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 2025 முடிச்சு போச்சு பாஸ், 490 தரம் மன்னிச்சிட்டேன், அப்ப 2026 மன்னிக்கணும்னு அவசியமே இல்லையான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. 7 என்பது வார்த்தையின் பரிபூரணம், 70 என்பது ஆயுசு நாள். நம்ம ஆயுசு முடிகிற வரைக்கும் மற்றவர்களை தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு பரிபூரணமாய் மன்னிக்க வேண்டும். அதான் அதுக்கு அர்த்தம். நம்ம ஆயுசு நாள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு என்ன செய்யணும்? பரிபூர்ணமா மன்னிக்கணும். சாகிற வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் தேவ திட்டம். அப்ப இந்த நம்பர்கள்லாம் பயன்படுத்தும் போது தேவன் அதுல ஒரு பெரிய அவருடைய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். அதை புரிந்து கொள்றது ஒரு பெரிய தேவ கிருபை. இதை நான் ஒரு கோர்ஸாவே நடத்துறேன். நிறைய பேர் படிக்கிறாங்க. பைபிள் மேக்ஸ்ன்னு ஒரு கோர்ஸை நடத்துறேன். அதில் இருக்கிற நம்பர்களுக்கு என்னென்ன ஆழங்கள், அர்த்தங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது 26 என்கிற நம்பர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 6 கூட்டினா என்ன? 8 வரும்.
2 6 கூட்டினா 8 வரும். 8 அப்படின்றது இந்த உலகத்தில் என்ன நம்பர் தெரியுமா? துரதிர்ஷ்ட நம்பர். 8 நாளே ராசி இல்லாத நம்பர்னுவா. 8 நாளே நெகட்டிவ் எனர்ஜி உள்ள நம்பர்னுவா. 8 நாளே பிரச்சனைன்னுவான். இந்த 8ஆவதா பிறந்தவங்க, 8ஆவது தேதியில் பிறந்தவங்க, 17ஆம் தேதியில் பிறந்தவங்க, 26ஆம் தேதியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க இல்லை, இதெல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிதானே? இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கவர்மெண்ட்ல 8ன்ற நம்பரையே தூக்கிட்டாங்க. அந்த நம்பரே இல்லை. ஏன்னா அது ஆகாத நம்பரம். எந்த ஜோசியக்காரன் சொன்னானோ தெரில. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குல்ல, வண்டியிலலாம் கார்லலாம் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்களே. மேட்டூருக்கு என்ன நம்பர்? மேட்டூருக்கு என்ன நம்பர்? 93. 93. திருச்சிக்கு 45. 8ஆம் நம்பர் போர்டு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? TN8 என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? TN17 என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? TN26 என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இந்த நம்பரில் RDOவே இல்லை, ஒரு நம்பர் பிளேட் இல்லை. கவர்மெண்ட்ல இந்த நம்பர் எடுத்துட்டாங்க. ஏன்? இந்த உலகம் இதில் இயங்கிட்டு இருக்கு, பிசாசனுடைய ஆலோசனை. அல்லேலூயா. அந்த நம்பர் ராசி இல்லாதது, எதிர்மறையானது, அப்படி இப்படின்னு பிசாசு போதித்து இன்னைக்கு ஜனங்கள் அந்த நம்பர்னாலே பயப்படுறாங்க. 8 நாளே பயம். ஆனா 8 என்பது பைபிள்ல இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எப்படி 8 என்பது இயேசுவை குறிக்குது? இதுக்கு தான் எபிரேய மொழி படிக்கணும். எபிரேய மொழியில் யாவே அப்படின்ற பெயருக்கு நம்பர்கள், ஹீப்ருல எப்போதுமே நம்பர்கள் இருக்கும், நியூமராலிக்கு வேல்யூன்னுவாங்க. யோது ஹே வாவ் ஹே, இந்த 4 லெட்டர் தான். யோத் ஹே வாவ் ஹே, இந்த 4 எழுத்து சேர்த்து படித்தோம்னா யாவே. யோத் YOD யோட், ஹே HEY ஹே, வாவ் VAV, இன்னொரு ஹே HEY, யோட் ஹே வாவ் ஹே. இந்த 4 எழுத்தை எழுதுனா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். யோடுனா 10, ஹேனா 5, வாவ்னா 6, மறுபடியும் இன்னொரு ஹேனா 5, கூட்டுனா 26. 2 6 கூட்டினா 8. அப்ப இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா இயேசு என்கிற நாமத்தை குறிக்குது. அப்ப இயேசு என்கிற நாமத்துடைய பைபிள் நியூமரிக் வேல்யூ என்ன? 8. ஏன் அந்த நம்பர்ல ஆண்டவர் வரணும் தெரியுமா? முள்ளால எடுக்கு. அல்லேலூயா. பிசாசு அந்த நம்பர் ஆகாத நம்பர், நெகட்டிவ் எனர்ஜி உள்ள நம்பர், ராசி இல்லாத நம்பர், பிரச்சனை உள்ள நம்பர்னு புரிய வச்சிருக்கான். ஆனா அந்த உலகத்துல எது ஆகாததோ ஆண்டவர் அதே நம்பர்ல வந்து மனிதனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப 8 என்பதற்கு இயேசு அப்படின்ற பெயர் மாத்திரமல்ல, 8 என்பதற்கு சால்வேஷன், ரட்சிப்பு என்கிற பெயரும் இருக்கிறது. 8 என்றாலே ரட்சிப்புன்னு அர்த்தம். அப்ப இந்த வருடம் முழுவதும் எதை குறித்து தான் ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார்? ரட்சிப்பை குறித்து. அல்லேலூயா. ரட்சிப்பு. 8 என்றால் ரட்சிப்பு. இன்னொரு அர்த்தம் 8 என்பதற்கு பைபிள்ல நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். 8 என்றால் புதிய ஆரம்பம், ஒரு புதிய தொடக்கம். இயேசு எத்தனாவது நாள் உயிர் தெழுந்தார்? 8ஆம் நாள். அல்லேலூயா. அந்த 8ஆம் நாள் தான் இப்ப நம்ம என்ன நாள்னு சொல்றோம்? வாரத்தின் முதலாம் நாள். ஞாயிற்றுக்கிழமை எத்தனாவது நாள்? கணக்குப்படி சனிக்கிழமை 7ஆம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை எத்தனாவது நாள்?
8வது நாள். அப்ப இயேசு என்னைக்கு உயிர் தெழுந்தார்? 8வது நாள் உயிர் தெழுந்தார். அப்ப 8 என்பது என்ன? ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம். நமக்கு வாரம் என்னைக்கு துவங்குது? ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதலாம் நாள் என்று மறுபடியும் இது அழைக்கப்படுது. அப்ப இது ஒரு புதிய ஆரம்பம். அப்ப இந்த வருடம் இந்த நம்பரினுடைய ரகசியத்தை நிறைய பார்க்கலாம். ஒரு வருஷம் பேசலாம், அவ்வளோ இருக்கு பைபிள்ல. இந்த 8 என்ற நம்பர்ல மாத்திரம். அப்ப ரட்சிப்பின் தேவன், புதிய ஆரம்பத்தின் தேவன் இந்த வருடம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா இந்த சத்தியங்களை நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தில் ஆராய்ந்து அறிந்து நன்கு விளங்க தான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று, ஆம், இந்த இடத்துல மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே உங்க நாமம் என்ன? என்னை எகிப்துக்கு அனுப்புறீங்க, அங்க போனவனே உங்க நாமம் என்னன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்வது? உங்க நாமத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்ற. உடனே ஆண்டவர் சொல்றார் மோசே பார்த்து, இருக்கிறவராக இருக்கிறேன். தமிழ்ல புரியல, இங்கிலீஷ்லயும் புரியல. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? ஐ ஆம் ஹூ ஐ ஆம். ஐ ஆம். ஆண்டவர் உங்க பேர் என்ன? ஐ ஆம். நான் இருக்கிறேன். இருக்கிறவர் உன்னை அனுப்பினார்னு சொல். இந்த ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு 8 என்ற அர்த்தம். அல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றத எடுத்து ஹீப்ரூல எழுதணும்னா ட்ரிபிள் 8 வரும். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். 3:8 வரும். இதெல்லாம் உட்கார்ந்து தேடி ஆராய்ந்து கண்டுபிடிச்சு நோட்ஸ் எடுக்கும் போதுதான் அப்படியே மனசுலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு நம்பர், ஆனா பைபிள் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் எப்படிலாம் வருது. பல இடங்கள்ல புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு நானே அப்படின்னு சொல்லியிருக்காரா? நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் சொன்னாரா? இது எல்லாமே எதை குறிக்க தெரியுமா? 8 குறிக்குது. அப்ப ஆண்டவர் யாருன்னு கேட்டதுக்கு மோசே கிட்ட தன்னை என்னன்னு சொல்றார்? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். கடைசியில் முடிக்கிறார், இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் பயிற்சி. ஐ ஆம், இருக்கிறேன் என்பவர். அப்ப இந்த நம்பர் சால்வேஷனை குறிக்கிறதுனால இப்ப ரட்சிப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நிறைய சத்தியங்கள் இருக்கு, ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ரட்சிப்புனா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த யோதுகை வாவுகை சொன்ன ஞாபகம் இருக்கா? 26 வந்துச்சுல, யோதுகை வாவுகை. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கையை பார் ஆணியை பார்னு அர்த்தம். அந்த நாமத்துக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு? யோதுனா கை, ஹேனா பார், வாவுனா ஆணி, 4வது லெட்டர் மறுபடியும் பார். கையை பார் ஆணியை பார். ரட்சிப்பு எங்க இருக்குன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் போதுதான் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு. ஒரு நபருக்கு யார் மூலமா ரட்சிப்பு? சிலுவையில் அறையப்பட்ட. அப்ப ஐயாம் சொன்னார்ல, இருக்கிறேன் சொன்னார்ல, அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட அந்த தழும்புகளோடு இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவருடைய தழும்புகள் பாவியை ரட்சிக்கிறது, பாவியை குணமாக்குகிறது.
அப்ப அந்த இருக்கிறேன்னு சொல்லுகிறவர் காயங்கள் மூலமா உண்டான தழும்புகளோடு இன்னைக்கும் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த தழும்புகள் நம்ம என்ன செய்யுது? குணமாக்குது. அதனாலதான் பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் எடுங்க, 2 வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை பவுல் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு எழுதி கமா போட்டிருக்கு பாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவை எழுதிட்டு கமா போட்டிருக்கு? கண்டினியூவா எழுதிருக்கலாம்ல. இயேசு கிறிஸ்துவை கமா அப்படின்னா என்ன? நிறுத்துங்கன்னு அர்த்தம். கமா போட்டுட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி. அப்ப முதல்ல இயேசு கிறிஸ்து யாரு? கமா போட்டு அடுத்த லைன்ல எழுதின இயேசு கிறிஸ்து யாரு? பவுல் என்ன நோக்கத்தில் எழுதினார்? அதுல என்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? முதல்ல எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்து 3 வருடம் ஊழியம் செய்த இயேசு. நல்ல கவனிங்க. கடல் மேல் நடந்தா, 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சார், தண்ணீரை திராட்சரசமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். இப்படி அற்புதமாய் செய்த இயேசு கிறிஸ்து தான் முதல்ல எழுதிட்டு கமா போட்டார். போட்டுட்டு அந்த இயேசுவை அல்ல, நல்ல கவனிங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி. அப்ப சபை எதை அறிய வேண்டும்? யாரை அறிய வேண்டுமா? தண்ணீரை திராட்சரசமாக்கின இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறியதான் சபை ரட்சிக்கப்படும், சபை வருகைக்கு ஆயத்தப்படும், சபை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இததான் கையை பார் ஆணியை பார். அவருடைய நாமம் ரட்சிப்பின் நாமம். அந்த நாமத்துக்குள்ளரை மறைந்திருக்க அவர் சிலுவையில் அறையப்பட்டவர். ஆனா இன்னைக்கு சபையில எது அதிகமா போதிக்கப்பட தெரியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டு செய்கிற அற்புதம். குருடன் கண்களை திறந்தார், முடவனை நடக்க வச்சார், குஷ்டரோகியை சுகமாக்கினார். இதுவே 52 வாரம் பேசுவான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்ப தெரியுமா? அந்த ஒரே ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் சிலுவையில் அறைந்த இயேசுவை ஞாபகப்படுத்துவான். ஆனா எங்க சபையில வார வாரம், ஏன் எங்க சபையில சொல்லி கொடுத்துருக்கேன், டெய்லி ஆண்டவருடைய மரணத்தை தியானிக்காம படுக்க கூடாது. அது எப்படி பயிற்சி பண்றோம் தெரியுமா? நைட்டு படுக்கும் போது இயேசுவின் மரணம் சம்பந்தப்பட்ட வசனத்தையும், காலையில் எந்திரிக்கும் போது இயேசுவின் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட வசனத்தையும், மதியம் இயேசுவின் அடக்கம் சம்பந்தப்பட்ட வசனத்தையும், அந்தி சந்தி மத்தியான வேலைகளை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. டெய்லி எங்க மக்கள் பண்றாங்க. ஏன் நைட்டு படுக்கும்போது மரணம், நம்ம படுக்கையும் மரணத்தோட தானே இணையுது. படுத்தோம்னா மரணத்துக்கு சமம் தானே. அப்ப நைட்டு படுக்கும்போது யாருடைய மரணத்தை ஒரு வசனமாவது தியானிச்சுட்டு படுக்கணும்? இயேசுவின் மரணம். காலை எந்திரிக்கும் போது உயிர்த்தெழுதலுக்கு சமம் தானே. எழுந்த உடனே இயேசுவின் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை தியானிக்கணும். மதியம் இயேசுவின் அடக்கம். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு. பிசாசுக்கு அங்க இடமே இருக்காது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்துறீங்களோ, உங்க ரட்சிப்பு ஸ்ட்ராங் ஆகும், உங்க ரட்சிப்பு வலிமையாகும், உங்க ரட்சிப்பு இன்னும் எடுத்து கட்டப்படும். இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனா வருகையில போறதுக்கு அது போதாது. ஏன்னா ரட்சிப்புல 3 நிலை இருக்கு: கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு. எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே கடந்த கால ரட்சிப்பை மட்டும்தான் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் நிகழ்கால ரட்சிப்புல நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம்? உங்க வாழ்க்கையில அந்த நிகழ்கால ரட்சிப்பு எத்தனை பேருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு? அது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எதிர்கால ரட்சிப்பு. ஆனா நிறைய பேர்கிட்ட அந்த நிகழ்கால ரட்சிப்பு ஸ்ட்ராங்கா இல்லை. அதனாலதான் பிசாசு ஈஸியா உங்களை இடிச்சு தள்ளுறான். ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன பிரச்சனை, யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா
உங்க ரட்சிப்பின் மதில்ல விரிசல் வருது. அந்த விரிசல் எதுக்கு? பிசாசு உள்ளார நுழையிறதுக்கு. உங்க ரட்சிப்பின் மதில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவன் வந்து மோதி அவன் விழுவான். எப்ப நீங்க மன்னிக்கிறவங்களா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை டெய்லி தியானிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால் மன்னிக்காம இருக்கவே முடியாது. ஏன்? சிலுவையில தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? முதலாவது மன்னிப்பை பேசினார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். 7 வசனங்கள முதல் வசனமே மன்னிப்பு. மத்தேயுல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மனப்பூர்வமாய் பிறர் குற்றங்களை மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதா உங்கள் குற்றங்களை மன்னிக்கவே மாட்டார். அப்ப மன்னிக்கலன்னா உங்க ரட்சிப்புல என்ன விழுது? விரிசல். கசப்பு வைக்கும் போது விரிசல், பகையை வளர்க்கும் போது விரிசல். இதனால பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய நீங்களே வழிவகுத்து உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க இடம் கொடுக்குறீங்க. ரட்சிப்பு என்பது என்ன தெரியுமா? பாதுகாப்பு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ரட்சிப்பா இருந்து நம்மளை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அதுதான் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகும். அதனாலதான் ரட்சிப்புல என்ன இருக்கு? கையைப்பார், ஆணியைப்பார். அல்லேலூயா. பெங்களூர்ல ஒரு சாமியா இருந்தார், இப்ப இல்ல, முன்னாடி இருந்தார். நிறைய பேருக்கு தெரியும். சீரடி அப்படின்னாலே அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் போறார். போய், நீ வந்து தப்பான காரியங்களை சொல்ற, இயேசு ஒருத்தர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு அவருக்கு சுவிசேஷம் சொல்ற. உடனே அந்த சாமியார் என்ன பண்ணிட்டாரு? ரொம்ப பயங்கரமா சிரிச்சு, நீ சொல்ற அந்த இயேசுவே என் கைக்குள்ளதான் தெரியுமா அப்படின்ட்டார். உடனே இவரு, என்ன இப்படிலாம் சொல்ற, நீ ஏன் கவலைப்படுற, இப்ப பாரு என் கையில அந்த இயேசுவை காட்டுறேன் பாருன்னு அப்படி இப்படி பண்ணி காட்டுறாரு. அவர் கையில இயேசு சிலுவையில தொங்குறாரு. பத்தியா, அவன் இயேசு என் கையில தொங்குறாரு. இப்ப சொல்ல, நான் இயேசுவை விட பெரிய கடவுள் அப்படின்னு. இந்த ஊழியக்காருக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஒரு பயம், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உள்ளாரே ஒரு ஜபம், இன்னாண்டவரே, போய் ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில நீங்க சிலுவையில தொங்குறீங்க அப்படின்னு இவருக்குள்ள ஒரே போராட்டம். அப்பதான் ஆவியான உணர்த்துறாரு, அந்த கையை நல்லா பாரு. அவன் கையே இல்ல, சிலுவையில தொங்குற இயேசுவின் கையை நல்லா பாரு. ஆணி இருக்குதான்னு பாருங்க. முத்து பார்த்தா ஆணி இல்ல, சும்மா பொம்மை மாதிரி தொங்குது. உடனே அவர் சொன்னாராம், பொய்யனே, பொய்க்கு பிதாவே, என் இயேசு சிலுவையில தொங்கும் போது அவருடைய கரங்கள்ல காலில் ஆணி பாய்ந்ததை நான் பார்த்துருக்கிறேன். பைபிள்ல சொல்லி இருக்குது. நீ அது இல்லாம பொய்ய சொல்றேன்னு கடிந்து கொண்டோன்னு அவன் மறைஞ்சிட்டான், அந்த ஆளை மறைஞ்சிட்டான். அவருடைய சாட்சியை நான் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி தைரியமா அவருக்கே போய் ஆண்டவர் பத்தி சொல்லும் போது இதெல்லாம் கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். இன்னைக்கும் புரியுதா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும்தான் நம்ம நோக்கி பார்க்கணும். வேற எந்த போட்டோவோ எந்த ஆக்டருடைய படத்தையோ, புரியுதுங்களா, நம்ம நோக்கி பார்க்கறதெல்லாம் நமக்கு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, மீட்பு இல்லை, காப்பாற்றுதல் இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட பவுல் முடிவு எடுத்துட்டார். 3 வருஷம் ஊழியம் பண்ண இயேசுவை நான் பேச வரல. அதுதான் அவர் நிருபத்துல ஒரு இடத்துல கூட இயேசு பண்ண அற்புதத்தை அவர் எழுதவே இல்லை தெரியுமா? 13 நிருபம் எழுதி இருக்கிறார். ஒரு நிருபத்துல கூட பவுல் இயேசு செய்த 3 வருட ஊழியத்தை எழுதல. ஆனா அவர் எழுதினதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாத்திரமே. அந்த இயேசுவால தான் சபைக்கு மீட்பு, அந்த இயேசுவால தான் சபைக்கு ரட்சிப்பு, அந்த இயேசுவால தான் சபை வருகைக்கு ஆயத்தப்படும். உலகம் ஒதுக்குகிற 8 என்ற நம்பர்ல தான் உங்களை என்னை உயர்த்துகிற ரட்சிப்பின் ஆசீர்வாதம், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிற ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் உள்ள வைத்திருக்கிறார். அப்ப இந்த வருடம் எந்த அளவுக்கு ரட்சிப்பை நம்ம உயர்த்தி பிடிக்கணும், எந்த அளவுக்கு அந்த ரட்சிப்புல நம்ம வளரணும். ஜஸ்ட் எனக்கு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு. அப்ப நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசு எதை பார்க்க சொல்றார்? கையை பார், ஆணியை பார். நம்ம கண்கள் அடிக்கடி அந்த காட்சி இருக்கணும், அந்த வசனங்களையே தியானிக்கணும்.
அப்பதான் நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் எல்லா குற்றங்கள்ல இருந்து விடுதலையாகி வருகைக்கு ஆயத்தப்படும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஏசாயா 53:1. ஏசாயா 53:1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? கர்த்தருடைய கரம் யாருக்கு வெளிப்பட்டது? எந்த கரம்? ஆணி பாய்ந்த கரம். யோதுகே அப்படின்னா கையை பார். எந்த கையை பார்க்கணும்? ஆணி பாய்ந்த கரையை பார்க்கணும். இந்த கரம் யாருக்கு வெளிப்பட்டதோ அவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கரம் யாருக்கு வெளிப்படுகிறதோ அவங்க வாழ்க்கை அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதான் 1 கொரிந்தியர் 1:18 பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1:18 முடிச்சிடலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தான் தேவ பலன். அல்லேலூயா, தேவ பலன். என் பலனாகிய கர்த்தாவின் பாடுறோம்ல, அந்த பலன் எங்க இருக்கு தெரியுமா? சிலுவையில், அந்த உபதேசத்துல. நீங்களும் நானும் சிலுவையை சுமந்தம்னாலே அந்த தேவ பலனை அனுபவிக்கலாம். ஆண்டவர் சொன்னார்ல, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய சீஷன். அப்ப இந்த வருடம் ரட்சிப்பை நோக்கி சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையை நோக்கி பார்த்து கடந்து செல்ல நாம் தீர்மானிக்கும் போது பிசாசு நம்ம முன்பாக தோற்கடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி ஜெயிக்கிறவங்கள மாற போறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Thank you Lord. வேதத்தில் ஒரு ஆச்சரியமான காரியம். ஆதாம் பாவத்தில் விழுந்தான். அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் பாவத்தில் சிக்கினார்கள். அதுக்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்க மீட்க மோசே என்கிற ஒரு ரட்சகனை ஆண்டவர் அனுப்பினார். பைபிள்ல பழைய ஏற்பாடுல மோசேக்கு ரட்சகன் என்ற பெயர். ஆனா என்ன தெரியுமா ஆச்சரியம்? ஆதாமிலிருந்து மோசே 26வது தலைமுறை. கர்த்தர் மோசே எத்தனாவது தலைமுறையில கொண்டு வரார்? 26வது தலைமுறை. அந்த நம்பரை கர்த்தர் அங்கே பிக்ஸ் பண்றார். அதனாலதான் மோசே ஒரு ரட்சகன். எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அதே போல் இயேசு ஒரு ரட்சகர். இந்த உலகம் என்கிற எகிப்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து கானான் ஆகிய நித்தியத்துக்குள் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நித்தியமானவரே, சத்தியம் நிறைந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிருபையா இந்த 2026 காண செய்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். ஓசனா திருச்சபை ஆண்டவரே ரட்சிப்புல ஊன்று கட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் தங்கள் ரட்சிப்பை குறித்து கவனம் உள்ளவர்களாய், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் இந்த சபை மாற ஆவியான உதவி செய்யுங்க. எதை இழந்தாலும் ரட்சிப்பை மாத்திரம் இழக்கக்கூடாது என்று பலமுறை நீ சொல்லிக் கொடுத்திருக்கிற. முடிவு பரியந்த நிலை நிற்பவன் எவனோ அவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறேன். ரட்சிப்பு வெளியேற பெற்றது ஆண்டவரே. எபிரேயர் சொன்னது போல அற்புதங்களினால் அடையாளங்களினாலும் மாபெரும் வல்லமையினாலும் ஆண்டவரே நீரே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்று இருந்தோமானால் வருகின்ற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எச்சரித்திருக்கிறேன். இந்த ஆண்டு ஆண்டவரே இந்த முழு சபை ரட்சிப்பில் அதிகமாய் கட்டப்படுகிற சபையாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மற்ற தேவைகள் அனைத்தையும் நீங்கள் அற்புதமாய் சந்திக்க முடியும். குறைவுகள் அத்தனையும் நீக்க முடியும். அற்புதங்களை செய்து சாட்சியமுடைய பிள்ளைகளை நடத்த முடியும். ரட்சிப்பில் கவனமாய் இருந்தாலே போதும். மற்றதெல்லாம் பரலோகத்திலிருந்து யாக்கோபு 1:17 நீர் கொடுத்து கொண்டே இருப்பேன். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றை நீங்கள் அறியாதற்க நான் தீர்மானித்தேன். இது மாத்திரங்கள் இருதயத்தில் முத்திரையாய் பதித்து நாங்கள் கடந்து செல்ல கிருபைத்தார்.
நீர் பெருக நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்துகிறோம். ரட்சிப்பின் முதலை குறித்து தொடர்ந்து ஊழியக்கார் மூலம் நீர் பேசி இதை உறுதிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஆவியின் ஒத்தாசையில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த வாரத்தில் பிறந்த நாள், கல்யாண நாள், ஞானஸ்நான நாள் காண்கிற மக்கள் யாராவது இருக்கீங்களா? நாளைக்கு 5ஆம் தேதி அக்கா அவங்களுக்கு கல்யாண நாள். அவர்கள் எல்லாரும் தேவன் அவர்களை இணைத்த அந்த நாளுக்காக நன்றி செலுத்தி அவர்களுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவன் அவர்களை நிறைவாய் தங்கி ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரத்து நிழலுக்குள்ளாக நீர் வைத்து ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களுக்கு நன்மையான ஆண்டவரே சுகமான காரியங்களை நீ நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பலன் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இவர்களை ஆண்டவரே நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவரே ஒரு குறைவின்றி பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே இவர்கள் இணைந்த நோக்கத்தை நீர் ஆண்டவரே இவர்களுக்கு வெளிப்படுத்தி இன்று கேட்ட அந்த வார்த்தையின்படி ரட்சிப்பின் மகத்துவத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான இருதயத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன்னு சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். எல்லார் கரங்களை நீட்டி வாழ்த்தலாமா? பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசனா திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்கார்ந்துருங்க. நம்ம காணிக்கை பாடல் பாடப்போகிறோம். இந்த காணிக்கை பாடலை அன்பு சகோதரர் அசோகனன் அவர்கள் முன்பாக வந்து பாட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை
நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைவுகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைவுகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அலங்கோலமாக இருந்த என் வாழ்வையும் அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்ட சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்வையும் அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். எடுத்தீரையா எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நீ நிரப்பி, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை தேற்றி, உம்முடைய
ஆண்டவரே அரவணைப்பினாலே எங்களை நடத்தி கொண்டு வருகிற நம்முடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, குறைவின்றி பாதுகாத்தருள வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய ரட்சிப்பில், எங்கள் ரட்சிப்பின் மதிலை நாங்கள் ஆண்டவரை ஸ்திரப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே 4 மதில்களை சுற்றிலும் எங்களுக்கு நீர் ஒரு வேலையாய் இருந்து அதற்கு நீர் நடுவே மகிமையாய் இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவனுடைய கரத்தினால் எங்களை மூடிக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினுடைய அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளாக கடந்து செல்வதாக. உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் உணரத்தக்கதான கிருபையினை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம்முடையவரோடும், விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு ஐயாவோடும், ஷியாமோடும், அவருடைய ஊழியங்களோடும், அவருடைய குடும்பத்தாரோடும், அவருடைய விசுவாச மக்களோடும், யாவரோடும், நம்மோடும் அவருடைய 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.